பேபிக்கு எப்படி ராகி வாழைப்பழ கூழ் செய்கிறதுன்னு பார்க்கலாம். இட் வாஸ் ஹெல்ப்ஸ் டு யுவர் பேபி டைஜஷன். ஸோ நீங்கள் கண்ணை மூடிட்டு உங்கள் பேபிக்கு இதை கொடுக்கலாம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ராகி வந்து ஒரு பேனில் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி இல்லைனா மில்க் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வாட்டர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ லம்ஸ் இல்லாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அதில் இது வச்சுட்டு ஒரு 5 to 6 மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேமில் அது வந்து வேகட்டும். ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்பப்போ நடுவில் கிண்டி விட்டுட்டே இருங்க. கிண்டி விட மறந்துட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும். ஸோ அதை மறந்துடாதீங்க. தென் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வாழைப்பழம் எடுத்துருக்கேன். நீங்கள் செவ்வாழைப்பழம் கூட உங்கள் பேபிக்கு கொடுக்கலாம். நான் மஞ்சள் வாழைப்பழம் தான் எடுத்திருக்கேன். செவ்வாழைப்பழம் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ கூழ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெந்து வரணும் திக் கன்சிஸ்டன்சிக்கு. தென் பார்த்திங்கன்னா நீங்கள் வாழைப்பழத்தை மேஷ் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, அதை நீங்கள் இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை வாழைப்பழமே போதும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் அப்படியே கொடுக்கலாம். ஸோ அவ்வளோதான், கூழ் ரெடி ஆகிடுச்சு. சூடு ஆறுனதுக்கப்புறமா உங்கள் பேபிக்கு நீங்கள் வந்து ஊட்டி விடலாம். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஈஸியாக வெயிட் கெயினுக்கும் ஆகும். நைட் டைமில் இந்த ஃபுட்டு நீங்கள் கொடுக்கறதுனால உங்கள் பேபி நல்லா தூங்குவாங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.